ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி மத்தி மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் நல்லெண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி ஒரு 10 சின்ன வெங்காயம் போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சின்ன தக்காளி 3 தக்காளி எடுத்திருக்கேன். இந்தளவுக்கு நல்லா வதங்கி வரணும். அடுத்ததாக இது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 4 பச்சை மிளகாய், உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தக்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இன்றைக்கி மிளகுத்தூள், ஜீரகத்தூள், மஞ்சள் தூள், அடுத்ததாக சில்லி பவுடர், தென் குழம்பு மிளகாய்த்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதையும் அடுத்ததாக அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை இது கூட ஆட் பண்ணிடலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி இது கூடயே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக புளிக்கரைசலும் இது கூட ஆட் பண்ணியிருங்க. ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அடுத்ததாக தேவையான அளவு உப்பு. இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே நம்ம இது கூட மீனை போட்டுடலாம். மீனை போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுருங்க. ஃப்ரெஷ்ஷான மீன்னா சீக்கிரமாக உடையாது. கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா குக் ஆகி வந்துட்டு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துட்டு அவ்வளோதான். டேஸ்ட்டான மத்தி மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.